மனோன்மணியம் சுந்தரநாத் பல்கலைக்கழகத்துல பட்டமளிப்பு விழா நடந்தது. அதுல ஆளுநர் கலந்துக்கிட்டாரு. தமிழ்தாய் வாழ்த்து அவர் இயற்றிய மனோன்மணியம் இயற்றிய அந்த இடத்துல நடந்த பட்டமளிப்பு விழாவிலேயே தமிழ்தாய் வாழ்த்து வந்து 3வதா பாடப்படுது. முதல்ல தேசிகீதம், 2வது வந்தே மாதரம், 3வது தான் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுது. இது எப்படி பாக்குறீங்க? இது நம்முடைய உரிமை பிரச்சனை. எங்க நாட்டில் நாங்க என்ன பாடிக்கிறது தமிழ்நாட்டுக்கு, எங்க ஊர்ல என்ன பாடணுன்றது கூட சட்டம் போட்டான்னா அது ஏத்துக்கிட்டோம்னா அதை விட கேவலம் எதுவும் இருக்காது. எங்க ஊர்ல எங்க பாட்டு பாடுறோம், ஆனா என் பாட்டை பாடிட்டானா நீ பாடணும்னு சொல்றது தப்பு. அது என்ன உன் பாட்டு என் பாட்டை விட வயந்தது? இன்னும் சொல்லுவானா அந்த பாட்டில் பதாங்க இதெல்லாம் வருது. அதனால மத்திய சர்க்கார் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாட்டை ஒரு வேறு விதமாக கொண்டு போவது முயற்சிக்கிறார்கள். இது அரசாங்கம் இதில் பயங்கரமாக எதிர்க்கணும். மற்ற கட்சிகள் எதிர்க்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அரசாங்கம் எதிர்க்கிறது தான் மத்திய சர்க்கார் கவனிக்கும். அதனால் இதில் வந்து கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க கூடாது. சட்டம் வந்திருக்குது, இது மாதிரி எத்தனையோ சட்டம் வந்திருக்குது. சட்டத்துக்கு பயந்து தான் நடக்காத காரியம். அதுல சார், அந்த பாட்டை இயற்றுனவர் பெயர் கொண்ட பல்கலைக்கழகத்திலேயே இது போன்ற தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துல தள்ளப்பட்டிருக்கு. இதை விட கேவலம் வேற ஒன்றும் கிடையாது சார். தலைக்குரியா தமிழன் ஒவ்வொருவரும் அந்த பாட்டை ஏற்றியவர் சுத்தம் பண்ணார். அவர் பல்கலைக்கழகத்தில் முதலாக 3வதாக பாடப்பட்டது என்பது தமிழ்நாட்டு வரலாற்று ஹிஸ்டரியிலேயே ஒரு கரை படிந்த அத்தியாயம். மேகதாது பிரச்சனையில அனைத்து கட்சி எல்லாரையும் கூட்டிட்டு டெல்லிக்கு போகணுன்ற இதுல சொல்றீங்க நீங்க. செய்யணும் அவரு. இது சார், இதை எனக்கு என்னமோ சொல்ல லேசா எடுத்துக்கிட்டா ஏதோ துரைமுருகன் சொன்னா போனாட்டு இருக்கால, லேசா எடுத்தாங்கன்னா தமிழ்நாட்டை கொண்டுடுவாங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இப்ப அங்க போராட்டங்களை தினம் தூண்டி விட்டு கர்நாடகாவில் பார்டர்ல போராட்டம் நடந்துட்டு இருக்கு. நேற்று தொடர்ந்து நடக்குது. இப்பவே பண்றான் சார். இப்பவே நம்ம தமிழ்நாடு பஸ் இங்கே வெளியே நிறுத்திட்டாங்க, எல்லைக்குள்ளே நிறுத்திட்டாங்க. இப்போவே ஆரம்பிச்சுட்டாங்க. இங்கே இருக்கிற அதுக்கு இருக்கிற தமிழர் என்ன கெரி ஆவாங்கன்னு வயிறு எரியுது. நான் இல்லை சார், இந்த ஸ்டேஷனில் அன்றைக்கி அகதியாக வந்து இறங்கணும்லாம் தலைவர் அஞ்சையை கூட்டி அவங்கவுங்கள வண்டி வச்சு அடிச்சோம். ஒரு எதிர்கட்சியோட பொதுச் செயலாளராக கேட்கிறோம். இப்போ ஆளும் கட்சி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டல, ஒருவேளை எதிர்கட்சிகள் நீங்களாவது இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு உங்க சார்பான போராட்டங்கள் அதெல்லாம் இல்லை சார். அது செய்ய வேண்டியது அவங்க ஆளும் கட்சி என்ன செய்யறாங்கன்னு. நாங்கள் கண்டது நான் சொன்னேன், என்ன செய்தாலும் மத்திய சர்க்கார் ஆளுங்கட்சி என்ன செய்கிறது தான் பார்ப்பாங்க. மற்றதெல்லாம் அது சரியாக கூசியில் போடுறாங்கன்னு போயிட்டு இருப்பாங்க. ஆளுங்கட்சி தான் செய்யணும். ஏன் சார், நான் பத்தியாக கேட்குறேன், ஒரு ஆணையத்தை வெளியிடணும்னு ஜெயலலிதா 8 தரம் இருந்தாங்கல்ல, நான் கேட்குறேன், அந்த உணர்வாவது இருக்கா இவங்களுக்கு? அதே போல இந்த கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த 32 பேருக்கு பணி நியமன ஆணை கொடுத்ததை ரத்து பண்ணிட்டு நீதிமன்றம் என்ன கேள்வி எழுப்பியிருக்குன்னா, ஆளும் கட்சிக்கு சாலை விபத்துல மரணம் அடைஞ்சவங்களுக்கும் பட்டாசு சாலை விபத்துல மரணம் அடைஞ்சவங்களுக்கும் இந்த கருணை அடிப்படையில வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஏன் கொடுக்கல? இவர் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, நீதிமன்ற தீர்ப்பு நொக்குன்னு கொட்டிச்சு. அப்ப கூட திமுக இப்ப இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க செல்லாதுன்னு, அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போய் என்னுடைய இன்றைய கேள்வி காவேரி மட்டும்தான் பதில். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.